Welcome students to biology class. We will be continuing unit 21 part 2 in this video. Till last class we were discussing about very interesting topic, the introduction of health and diseases, and we studied about the drug abuse, types of drug dependency, and now we are going to study about the behavioral changes of drug users. So drugs addict ஆனவங்களுடைய behavior எப்படி இருக்கும் நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் டீடைல்டா ஒரு கிளினிக்கல் பிஹேவியர் சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னு இப்போ படிக்க போறோம். ஓகே ரைட். அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ட்ரக் யூஸ் அமாங் அடலசன்ஸ். மெயினா நம்மளோட டார்கெட்டும் வந்து அடலசன்ஸ் நோக்கி தான் இருக்கு. ஸோ அடலசன்ஸ் ஸ்டேஜ்ல அவங்க வந்து ட்ரக் அபியூஸ் இல்லைன்னா ட்ரக் அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட மாற்றங்கள், அவங்களோட பிஹேவியர்ல என்ன சேஞ்சஸ். ரைட். டிராப் இன் அகாடமிக் பர்ஃபார்மன்சஸ். இப்ப பார்த்தோம்னா அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்ல படிப்புல ஆர்வமே இருக்காது. அப்படியே கிராஜுவலா அந்த படிப்புல ஆர்வமே இருக்காம அந்த அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் ஆர் காலேஜ். கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, பங்க் பண்ணிடுவாங்க, ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க, காலேஜுக்கும் போக மாட்டாங்க. அட்டெண்டன்ஸ் அட்டெண்டன்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பர்சனல் ஹைஜீன். குளிக்க மாட்டாங்க, அந்த ஒரு நல்ல ஒரு ஹேபிட் இருக்காது. நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ண மாட்டாங்க, இந்த ஹேர்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ண மாட்டாங்க. அந்த பர்சனல் ஹைஜீனே அவங்களுக்கு வந்து அதை ஒழுங்கா வச்சுக்கணும், அதை நீட்டா செய்யணும், நம்மள வந்து நல்லா க்ரூம் பண்ணி வச்சுக்கணும்ன்ற அந்த ஆர்வமே அவங்களுக்கு போயிடுது. ஐசோலேஷன், தனிமையில இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. டிப்ரெஷன், மன அழுத்தத்திலேயே இருப்பாங்க. ஃபேட்டிக், ஓகே, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், டயர்டா இருக்கும். அண்ட் அக்ரெசிவ் பிஹேவியர். சம்டைம்ஸ் என்ன ஆகும், திடீர்னு கோவம் வரும், எரிச்சல் வரும், தூக்கி போடுவாங்க, எரிச்சல் படுவாங்க, வீட்டுல சண்டை போடுவாங்க. இதெல்லாம் வந்து இருக்கும் அவங்க கிட்ட. நெக்ஸ்ட், ரேட்டிங் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த ரிலேஷன்ஷிப், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு பாரு, அது அப்படியே அது என்ன ஆயிடும்னா அந்த மிங்கிள் ஆகிற விஷயங்கள்லாம் அப்படி அப்படியே கம்மியாகி ரெடியூஸ் ஆயிடும். அவங்க வந்து செப்பரேட் ஆயிடுவாங்க. சேஞ்ச் இன் ஃபுட் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். ஸோ அதிக நேரம் தூங்குறது, அவங்க இஷ்டத்துக்கு பிரகாரம் தூங்குறது, அது சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்றது, எனக்கு வேணாம்னு சொல்றது, இல்லைன்னா ஓவரா சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் அந்த அந்த அடலசன்ட், அதாவது ட்ரக் அடிக்ட் ஆன அடலசன்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸ் பார்க்கலாம். இதெல்லாமே வந்து பிஹேவியரல் சேஞ்சஸ் தான். ஓகேவா? ஈஸியா இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த ஸ்டூடெண்டோ இல்லைன்னா அந்த பசங்களோ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காங்கன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷன்ல மாட்டிருக்காங்க அப்படின்னு. பிளக்சுவேஷன் இன் பாடி வெயிட் அண்ட் அப்படைட். அப்படைட்ன்றது பசி தான் நம்ம அப்படைட்ன்றோம். பாடி வெயிட்டும் வந்து ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருப்பாங்க, உண்டாவாங்க, ஒல்லியாவாங்க, அந்த மாதிரி ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். பசியும் வந்து அவங்களுக்கு வந்து அதே மாதிரி சில நேரத்துல பசிக்கும், சில நேரத்துல பசிக்காது. ரைட். ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் as an easy way to get money for obtaining drugs. ஸோ எந்த இடத்துல காசு இருக்கு, எந்த இடத்துல திருடலாம், எந்த வேலை நம்ம வந்து இந்த காசை வந்து சேகரிக்கலாம் இந்த வந்து ட்ரக்ஸை வாங்குறதுக்குன்றதே யோசிச்சுட்டே இருப்பாங்க. ரைட். ப்ரோன் டு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் லைக் எய்ட்ஸ் அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் பி. இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து கண்டிப்பா வந்து தப்பான விஷயங்களுக்கு போயிட்டு, இந்த ட்ரக்ஸ் மூலியமா தப்பான வேற விஷயங்கள் போயிட்டு, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மூலியமா, செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமா தேவையில்லாத டிசீஸ் அவங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ எய்ட்ஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி எல்லாம் வைரஸ் தாக்கக்கூடிய டிசீஸ். ஸோ இந்த மாதிரியான ட்ரக் அடிக்ட் ஆன அடல்சன்ஸ்க்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரைட். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO 1984 World Health Organization WHO 1984 suggested the use of the term drug dependency in place of drug addiction or drug abuse. ஸோ இந்த வார்த்தைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரக் அடிக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரக் அபியூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இதுக்கு ஒரு எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து கெட்டதாவே சொல்லக்கூடாது இல்லையா? அதையும் வந்து ஒரு வேற மாதிரி அவங்க மனசையும் புண்படுற மாதிரி அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா ட்ரக் டிபெண்டன்சி அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லலாம். ஸோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அபியூஸ் அப்படின்றதுக்கு பதிலா டிபெண்டன்ஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் WHO 1984 சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ரைட். ட்ரக் டி அடிக்ஷன். இப்போ ட்ரக் அடிக்ட் ஆன குழந்தைங்களும் சரி, அடலசன்ஸும் சரி, இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம அவங்க வந்து மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து டி அடிக்ஷன். மேனேஜ்மெண்ட் ஆஃப் டி அடிக்ஷன் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் அண்ட் டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ இந்த மேனேஜ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்.
அடிக்டா ஆகிறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த அடிக்ஷன்ல இருந்து ஒருத்தவங்களை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு டாஸ்க். The path to recovery of the drug addict is long and often slow. இது வந்து ரொம்ப லாங் இயர்ஸ் எடுக்கும். அதே டைம்ல வந்து ரொம்ப ஸ்லோவா தான் அதை வந்து மாத்த முடியும். வந்து திடீர்னு அவங்கள சொல்லி இன்னைக்கு சொல்லி எப்ப நாளைக்கு செய்யாத பண்ணனா அவங்களால செய்யாம இருக்க முடியாது. ஓகேவா? ரைட். ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி ஆன் த ஹோல் ஹேவ் a very important role to play. இந்த மாதிரி விஷயத்துல அடிக்ட் ஆனவங்க, டிபெண்டன்சி இருக்கிறவங்க வெளியே கொண்டு வரணும்னா கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி அவங்கள வந்து முக்கியமான ரோல் அவங்களுக்கு இருக்கு. அவங்களோட பொறுமையும், அவங்களோட ஆதரவு, அவங்களோட அனுசரணை, அவங்களோட கைடன்ஸ், அவங்களோட கவுன்சிலிங் மூலியமா தான் இந்த விஷயத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து வெளியே வர முடியும். ரைட். இப்போ டீடாக்சிபிகேஷன். இப்போ வந்து ஏற்கனவே இந்த அடிக்ட் ஆனவங்க உடம்புல நிறைய டாக்ஸிக், அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா அளவுக்கு மிஞ்சினா நஞ்சுன்றோம் இல்லையா? அந்த நஞ்சுன்ற விஷயம் என்னது? டாக்ஸிக். இந்த ட்ரக்ஸ் எல்லாம் உடம்புல போய் டாக்ஸிசிட்டி அதிகமாயிடும். அந்த டாக்ஸிசிட்டி என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? குறைக்கணும். அதுக்கான வழிதான் இந்த ப்ராசஸ். அது பேர் என்னது? டீடாக்சிபிகேஷன். நம்ம உடம்புல போய் லிவர்ல போய் அது வந்து ஸ்டோர் ஆயிடும். அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் இஸ் டீடாக்சிபிகேஷன். ட்ரக் இஸ் ஸ்டாப்ட் கிராஜுவலி அண்ட் த அடிக்டட் இஸ் ஹெல்ப் to overcome the withdrawal symptoms. So இப்போ வந்து what is withdrawal symptoms அப்படின்னா, withdrawal symptomsனா withdrawal அப்படின்னா சடனா அது நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பல சிம்டம்ஸ் வரும். இப்போ ஒண்ணுமே இல்லை, நம்ம ரெகுலரா டீ குடிச்சிட்டே இருக்கோம். ஓகேவா? நமக்கு வந்து அந்த சாயங்காலம் அப்படின்னா ஒரு டீ வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து குடிச்சிட்டே இருக்கோம். டீ தான் நம்ம நார்மலா நான் சொல்றேன். அப்போ வந்து ஒரு நாள் என்ன பண்றோம்? இந்த டீயை நிறுத்திடுறோம். நீங்க கேளுங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. அப்ப என்ன ஆயிடும்னா, திடீர்னு நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாரம் ஃபுல்லா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும், தலைவலி வரும். இதுதான் வந்து சிம்டம்ஸ், வித்ட்ராயல் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி சடனா நம்ம நிறுத்தும் போது இந்த மாதிரி அவங்களுக்கு கிராஜுவலா, சடனாவும் சரி கிராஜுவலாவும் சரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நிறுத்தும் போது அவங்களுக்கு ஒரு விதமான சேஞ்சஸ் வரும். ஆனால் இந்த சேஞ்சஸையும் அவங்க பொறுத்து கொண்டு அதுல இருந்து மீண்டு வரதுக்கான அவங்க கோஆபரேட் பண்ணா மட்டும்தான் என்ன ஆக முடியும்? சக்சஸ்ஃபுல்லா நம்மளும் அவங்கள இருந்து அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும். இது புரிஞ்சுச்சு அவங்களுக்கு? The addict undergoes severe physical and emotional disturbance. கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வரும்போது கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே இருக்கும். போலாமா வேணாமா, நிறுத்திடலாமா, இந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அவங்க கண்டிப்பாவே இமோஷனலாவே ரொம்ப ரொம்ப டிஸ்டர்படா இருப்பாங்க. This is taken care by specific medication. இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலர் மெடிசன்ஸ் இருக்கு. அந்த மெடிசன்ஸை கொடுத்துட்டா இந்த மாதிரி எமோஷனலா அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால மெடிக்கல் கேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது சைக்கோதெரப்பி, அந்த கவுன்சிலிங் பண்ணணும். சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு பேசி அவங்க புரிய வச்சு அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுதான் வந்து சைக்கோதெரப்பி. தெரப்பின்றது ட்ரீட்மெண்ட். சைக்கோ அப்படின்றது நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட பிஹேவியர், நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? சைக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். Individuals and group counseling is given by the psychologist and counselor. Treatment includes efforts to reduce the addict stress, taught new ways to solve everyday problem, adequate diet and rest and relaxation. கவுன்சிலிங் டு ஃபேமிலி மெம்பர்ஸ். சரி, இப்போ இந்த மாதிரி அடிக்ட் ஆன பர்சனுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? அவங்களுக்கு மட்டும் தான் கவுன்சிலிங் கொடுக்கணுமா? கிடையாது. அவங்கள சுத்தி இருக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்ன பண்ணணும்னா கவுன்சிலிங் கொடுக்கணும். அவங்க வந்து கிளியரா இருந்து அவங்க வந்து தெளிவா இருந்தா மட்டும்தான் அந்த அடிக்ட் ஆன பர்சனை வந்து அதுல இருந்து மீட்டு கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? அவங்க வந்து அது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒதுங்கி போயிட்டாங்கன்னா அந்த பர்சன், அந்த ஃபேமிலியில எல்லாருமே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கான அந்த அடிக்ட் ஆன பர்சன் வந்து மீட்டு கொண்டு வர முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னா சோஷியல் ஒர்க்கர்ஸ் கவுன்சில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் ஆர்டர் டு சேஞ்ச் த ஆட்டிடியூட் ஆஃப் ரிஜெக்ஷன் சோ தட் த அடிக்ட் இஸ் அக்செப்டட் பை த ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க கவுன்சிலரிங் சொல்ற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம ஒருத்தவங்க வந்து அடிக்ஷன்ல இருந்து கொண்டு வர முடியும். ரீஹாபிலிட்டேஷன். தே ஆர் given proper vocational training so that they can lead a healthy life and become useful members of the society. இந்த rehabilitation center ஏற்கனவே நான் சொன்னேன், அங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இந்த மாதிரி அமைதியா உட்கார்ந்ததான் அவங்களுக்கு அந்த சிந்தனை வருது. அதனால அவங்களை வந்து ஒரு தொழில், ஒரு சின்ன கைவினை பொருள், இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆர்ட், அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் இந்த ரீஹாபிலிட்டேஷன்ல சென்டர்ல நம்ம செய்ய வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செய்ய வச்சோன்னா கண்டிப்பா அவங்களோட மைண்ட் வந்து மாறும், அதுக்கு போகாது. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல செய்வாங்க. அதுதான் வந்து ஒகேஷனல் ட்ரைனிங். ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, கூட பின்றதோ இல்லைன்னா ஒரு சாரி வியூ பண்றதோ இல்ல த்ரெட்டிங் ஒர்க்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க மைண்ட் டிவேட் பண்றதுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் விஷயங்கள்ல செலுத்தும் போது கண்டிப்பா அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க போக மாட்டாங்க. ரைட். நெக்ஸ்ட்
So far we are discussed about the drug abuse. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா tobacco abuse பார்க்க போறோம். Tobacco அப்படின்னா என்னது பார்க்கலாம். Tobacco is obtained from the tobacco plant, Nicotina tabacum and Nicotina rustica அப்படின்ற ரெண்டு டைப் ஆஃப் பிளான்ட்ல இருந்து தான் இந்த இலையை நம்ம எடுக்கிறோம். இந்த இலையில இருந்து தான் அந்த கெமிக்கல் நமக்கு கிடைக்குது. The dried and cured leaves of its young branches make the commercial tobacco used worldwide. Addiction to tobacco is due to nicotine and alkaloid present in it. Nicotineன்றது chemical substance, இலையில இருக்க chemical substance தான். So இந்த நிக்கோட்டின் தான் வந்து ஒரு பழக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். நிக்கோட்டின் இஸ் a stimulant. ஸ்டிமுலண்ட், டிப்ரெசன்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிக்கோட்டின்றது ஒரு தூண்டுதல் ஆன கூடிய ஒரு சப்ஸ்டன்ட் தான் நிக்கோட்டின் அப்படின்னா. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டிமுலன்ட் சொல்றோம். ஹைலி ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ நிக்கோட்டின் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது. மற்ற விஷயங்கள் அப்படி இந்த ஸ்மோக்கிங், இந்த நிக்கோட்டின் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமானது. Tobacco uses. Tobacco is used for smoking, chewing and snuffing. Snuffingனா முகர்ந்து பாக்குறது. அந்த தூளை வந்து போட்டுட்டு இல்லைன்னா அது புகைய முகர்ந்து பாக்குறது, இல்லைன்னா அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸை ஸ்னிஃப் பண்றது, முகர்ந்து பாக்குறது தான் ஸ்னஃபிங். ஓகேவா? Inhaling tobacco smoke from cigarettes, beedies, pipes, hookah is called smoking. So இதை தான் நம்ம வந்து ஸ்மோக்கிங் சொல்றோம். Right. Tobacco in powder form is chewed with pan. அதுவும் இருக்கு. சோ அந்த இலைய புகையில அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதையும் வந்து பாக்கோட வெத்தலையோட போடுவாங்க. அதுதான் வந்து அந்த டொபாக்கோ. When powdered tobacco is taken through nose, it is called snuffing. இப்ப சொன்னதுதான். அது வந்து பவுடர் ஃபார்ம்ல அதை வந்து முகர்ந்து பார்க்கும்போது அது பேர் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்னஃபிங் அப்படின்னு சொல்றோம். Smoking hazards and effects of tobacco. And now we are coming about the smoking hazards. அதோட பாதிப்புகள் என்ன? சோ இந்த மாதிரி ஸ்மோக்கிங் பண்ணா அதோட பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். When smoking is inhaled, the chemicals get absorbed with the tissue and cause the following harmful effects. இப்போ ஒருத்தவங்க கேக்குறாங்க, இப்போ இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க பிடிக்கிறாங்கன்னா கூட நீங்க கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். எந்த ஏஜ்லயும் யார வேணா நீங்க வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு இருக்குன்னா அதை வந்து தாராளமா எடுத்து நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு பகிரலாம். புரிஞ்சுச்சா? ரைட். இப்போ நீங்க வந்து தெளிவா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியணும். அதனால நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. Benzopyrene and polycyclic hydrocarbons present in tobacco smoke is carcinogenic, causing lung cancer. இந்த chemical substance அந்த tobacco அந்த ஸ்மோக்கிங்ல இருக்கு. இந்த chemical substance முகரும் போது இது வந்து ஒரு cancer causing agent மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. and lung cancer வரதுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து ஒரு carcinogenic அப்படின்னா substance which cause the cancer is called as a carcinogenic அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். சோ இந்த ரெண்டு கெமிக்கலும் அந்த ஸ்மோக்கிங்ல இருக்கு. So benzopyrene, polycyclic hydrocarbons, அதை ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரைட். Causes inflammation of throat and bronchi leading to conditions like bronchitis and pulmonary tuberculosis. So ஸ்மோக் பண்ணி என்ன ஆயிடும்னா அந்த புகை வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து அந்த தொண்டையும் சரி, அந்த விண்ட் பைப், அந்த bronchi, அந்த bronchitis எல்லாமே வந்து அரிச்சிரும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றது. இன்ஃப்ளமேஷன் அந்த டிஷ்யூவை டேமேஜ் பண்ணிடும். டேமேஜ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா நமக்கு சாதா ஒரு கோல்டோ, ஒரு சாதா ஒரு நம்மளை சுத்தி இருக்க டிபி வைரஸும் வந்து உள்ள போய் அட்டாக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இட் காசஸ் அ பல்மனரி டியூபர்குலோசிஸ். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா டிபி அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங் alveoli decreases surface area of gas exchange and cause emphysema. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் கிளியரா சொல்றேன். நமக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இன்ஹேல் பண்ணும்போது இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் போய் என்ன ஆகும்னா அந்த லங்ஸ்ல எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அதாவது பிளட்லயும் லங்ஸ்லயும் ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இது பேர் ஆல்வியோலார் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஆக்சிஜன் வந்து பிளட்டுக்கு உள்ள போகும். அந்த பிளட்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு லங்ஸுக்கு ஆல்வியோலைல வந்து அப்படியே வந்து நம்ம மூக்கு வழியா வரும். இதுதான் வந்து நார்மல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். இது பேர் ரெஸ்பிரேஷன் நம்ம சொல்லுவோம். ரைட். இப்போ அந்த ஏரியா இருக்கு பாருங்க, இவ்வளவு ஏரியால இவ்வளவு ஆக்சிஜன் உள்ள போகணும்ன்ற ஒரு ஏரியா, பர்டிகுலர் ஏரியாவே அது என்ன ஆயிடும்னா இந்த மாதிரி ஸ்மோக்கிங் மூலியமா அது குறைஞ்சிரும். குறைஞ்சிச்சுன்னா ஆக்சிஜன் உள்ள போகுமா, பிளட்டுக்குள்ள அது மிக்ஸ் ஆகுமா? ஆகாது. சோ ஆக்சிஜன் தான் இருக்கிறதுலயே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மூச்சை நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம சாதாரண நிறுத்தணும்னா நம்மளால பண்ணவே முடியாது. பிகாஸ் இட் இஸ் வெரி எசென்ஷியல்.
இல்லையா? ஆக்சிஜன் தான் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்ம பாடியோட மெட்டபாலிசம் ரேட்டையும் இல்ல எல்லா விஷயத்துல மெயினா என்ன வேணும்னா ஆக்சிஜன் தேவை இல்லையா? இந்த ஆக்சிஜன் வந்து அந்த உள்ளேயே போகாம அதோட சர்ஃபேஸ் ஏரியா, அந்த ஆல்வியோலர் சர்ஃபேஸ் ஏரியாவே அது வந்து என்ன ஆயிடுது, டிக்ரீஸ் ஆயிடுது, அரிச்சிடுதுன்னா அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. எக்ஸ்சேஞ்ச் நடக்கலன்னா என்ன ஆயிடும், பாடிக்கு இன்சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் வரும்போது இந்த மாதிரி டிசீஸ் காஸ் ஆகும். அது பேரு எம்ஃபிசிமா. ரைட். கார்பன் மோனாக்சைடு இப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன் நான். ஆல்வியோல தான், அந்த லங்ஸோட ஆல்வியோலர் ரீஜன்ல தான் இது எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இப்போ கார்பன் மோனாக்சைடு ஆஃப் டொபாக்கோ ஸ்மோக் பைண்ட்ஸ் டு ஹீமோகுளோபின் ஆஃப் ஆர்பிசி அண்ட் டிக்ரீசஸ் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி காசிங் ஹைபாக்சியா பாடி டிஷ்யூஸ். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த புகையில என்ன இருக்குன்னா கார்பன் மோனாக்சைடு இருக்கு. இந்த புகையும் உள்ள போகுது, லங்ஸுக்குள்ள போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, இந்த புகையில இருக்க கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜனுக்கு பதிலா இந்த கார்பன் மோனாக்சைடு ஆர்பிசியில அது போய் பைண்ட் ஆயிடுச்சுன்னா, என்னது ஹீமோகுளோபின் ஆர்பிசியில பைண்ட் ஆயிடுச்சுன்னா ஆக்சிஜன் அளவு கம்மி ஆயிடும். ஆக்சிஜன் அளவு கம்மி ஆயிடுச்சுன்னா நம்மளால இந்த கண்டிஷனுக்கு ஆளாயிடுவோம். ஓகே, ரைட். இன்க்ரீஸ்ட் பிளட் பிரஷர் காஸ்ட் பை ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ். கண்டிப்பா ஹார்ட் டிசீஸ்க்கு இது முக்கியமான காரணம். ஏன்னா இந்த ஸ்மோக்கிங் வந்து பிளட் பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் பண்ணா கண்டிப்பா அது வந்து ஹார்ட்டுக்கு டேமேஜ் பண்ணிடும். ரைட். காசஸ் இன்க்ரீஸ்ட் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் which leads to gastric and duodenal ulcer. இந்த மாதிரியான புகை அப்படின்னா வயிற்றுக்கும் அது வந்து அல்சரை உண்டுவாக்கும். இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து அதிக அளவுல செக்ரேட் ஆகும். அதிக அளவுல செக்ரேட் ஆகும்போது கண்டிப்பா அந்த இடம்லாம் வந்து அந்த உள்ள இருக்கிற நம்மளோட குடல், அந்த வயிறு பகுதி எல்லாம் வந்து என்ன ஆயிடும்னா அரிச்சிடும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், புண்ணாயிடும், அல்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுக்கு ஸ்மோக்கிங் பண்ணா அல்சரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இருக்கு. அததான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். டொபாக்கோ சூயிங் காசஸ் ஓரல் கேன்சர். இந்த மாதிரி வெத்தலை புகையிலையோட வெத்தலை போடுறவங்க, வெத்தலை போடுறது தப்பு கிடையாது, வெத்தலை வந்து ரொம்ப நல்லது. வெறும் வெத்தலை நம்ம வந்து யூஸ்வலா நம்ம போடுறது அதுல தப்பே கிடையாது. இந்த வெத்தலையோட புகையில அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிடுவாங்க பாரு, அதுதான் அந்த டொபாக்கோ லீஃப். அந்த மாதிரி சாப்பிடும் போதுதான் இந்த ஓரல் கேன்சர், மவுத் கேன்சர் வருது. ரைட். சோ ஓரல் கேன்சர், மவுத் கேன்சர்ல நீங்க உங்களால பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுடைய வாய். அந்த புண்ணு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே அது ரொம்ப வந்து கொடூரமான, பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கும். அந்த ஓரல் கேன்சர், மவுத் கேன்சர் வந்துருச்சுன்னா ஒரு வாய் கூட நம்மளால ஆசையா சாப்பிட கூட முடியாது. சோ ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுவாங்க இந்த ஓரல் கேன்சர் இல்ல, அதாவது மவுத் கேன்சர் வந்ததுன்னா. சோ தீஸ் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ, அதாவது ஸ்மோக்கிங்னால ஏற்படுறது கூட பாதிப்புகள். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இதுக்கான பாதிப்புகள் என்ன அப்படின்னு. நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு. ஓகேவா? யாரா இருந்தாலும் சரி, உங்க பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஸ்மோக் பண்ணாங்கன்னா தயவு செய்து அட்வைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, தப்பே கிடையாது. ரைட். Yes. Infobits. World Health Organization WHO in 1984 suggested that the use of the term drugs. WHO issued a directive under which all the cigarette advertisements and packs carry a solitary warning. So நீங்க பார்த்திருப்பீங்க, சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்ற விஷயம் வந்து அந்த பேக்கெட்லயே இருக்கும். எல்லா இதுலயும் நம்ம வந்து கேள்விப்படுற விஷயம் தான் இது. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இதை வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா WHO 1984லயே ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பார்த்தாவது திருந்துவாங்க அப்படின்னு. ஆனா அது வந்து பார்த்தும் அதை வந்து பொருட்படுத்தாம அது வந்து அதுக்கான பாதிப்புக்கு ஆளாயிடுறாங்க மக்கள் இல்லையா? எஸ். நெக்ஸ்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மோக்கிங். இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். Knowing the dangers of smoking and chewing tobacco, adolescents and the old people need to avoid these habits. So இந்த விஷயம் நம்ம இவ்வளவு எஃபெக்ட்ஸை நம்ம பார்த்தோம், இத்தனை பிரச்சனைகளை பார்த்துட்டும் நம்ம கண்டிப்பா அதுக்கு ஆளாயிடக்கூடாது, அந்த பழக்கத்துக்கு ஆளாயிடக்கூடாது. ப்ராப்பர் கவுன்சிலிங் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கேன் ஹெல்ப் அண்ட் அடிக்ட் டு கிவ் அப் அண்ட் ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங். அதாவது அடிக்ட் ஆனாலும் கூட அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள், கவுன்சிலிங், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ரைட். More to know, Anti-Tobacco Act was passed in May 1st, 2004. By 2030, tobacco is expected to be the single biggest cause of death worldwide, according for 10 million deaths per year. ஒரு 10 மில்லியன் வருஷத்துக்கு 10 மில்லியன் பேர் இறக்குறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எதுனா டொபாக்கோவா இருக்குமா. எப்போ, எந்த இயர்ல? 2030ல ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. Right. May 31st is observed as No Tobacco Day, World Anti-Tobacco Day. அந்த 31st May தான் வந்து நம்ம No Tobacco Day அப்படின்ற ஒரு டேவை அப்சர்வ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஆல்கோஹால் அபியூஸ்.
ஆல்கஹால் அதுவும் உங்களுக்கு தெரியும், அது என்னதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அதிகமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. The consumption of alcohol is a social evil practiced by the wealthier and poorer section. ஸோ யார் வந்து இந்த ஆல்கஹாலை அதிகமா கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னா வெல்த்தியர், ரொம்ப பணம் வச்சிருக்கவங்க, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஏழையானவங்களோட செக்ஷன் தான் இந்த ஆல்கஹால் அபியூஸ் அதிகமா இருக்கு ஆஃப் த சொசைட்டி. த டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இஸ் கால்ட் ஆல்கஹாலிசம். அதாவது அந்த ஆல்கஹால் மேல ரொம்ப அதுதான் வேணும் அப்படின்ற டிபெண்டன்ட் இருக்கிற விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆல்கஹாலிசம் அப்படின்றோம். த அடிக்ட் இஸ் டெர்ம்ட் அஸ் ஆல்கஹாலிக். யார் வந்து இந்த ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்களோ அவங்கள நம்ம எப்படி கூப்பிடுறோம்னா ஆல்கஹாலிக் அப்படின்னு கூப்பிடுறோம். இட் இஸ் கால்டு ஆல்கஹால் அபியூஸ். இந்த விஷயத்தை ஆல்கஹால் அபியூஸ் நம்ம சொல்றோம். ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹால் impairs one's physical, psychological and physiological and psychological functions. So எல்லாத்தையும் பாதிக்கும். பிசிக்கலும் சரி, சைக்கலாஜிக்கலும் சரி, சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் சரி, பிசியாலஜியும் சரி, நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் தான் பிசியாலஜி நம்ம சொல்றோம். அந்த விஷயங்களும் பாதிக்கும், எல்லாமே பாதிக்கும். ரைட். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் டு ஹெல்த். இப்போ வந்து ஆல்கஹால் குடிக்கிறவங்களோட அந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் என்ன, அவங்களுக்கான ஹசார்டு என்ன, அதை தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரொலாங்டு யூஸ் ஆஃப் ஆல்கஹால் டிப்ரெசஸ் த நர்வஸ் சிஸ்டம். கண்டிப்பா இது வந்து சாப்பிட்டுட்டே இருந்தானா கண்டிப்பா இது மூளையோட நரம்பு தளர்ச்சி இல்லைன்னா மூளையோட என்டையர் நர்வஸ் சிஸ்டமே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய. பை ஆக்டிங் as a sedative and analgesic substance. sedative அப்படின்றது ஒரு மயக்க நிலையை கொண்டு போய் சேர்த்துரும். ஓகேவா? ரைட். இதெல்லாம் வந்து ஈவன் நம்மளே வந்து ஒரு ஆப்ரேஷன் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து அனஸ்தீஷியா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனஸ்தீஷியாஸ் இருக்கு. அது வந்து என்ன ஆகணும், ஒரு மயக்க நிலையில கொண்டு போயிடும் அண்ட் ப்ராப்பர், அதாவது சென்ஸே இல்லாத அளவுக்கு கொண்டு போயிடும். சம் ஆஃப் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆர், இந்த மாதிரி அடிக்ட் ஆன பர்சன் இல்லைன்னா இந்த மாதிரியான ஆல்கஹால் குடிச்சிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள்? நர்வ் செல் damage resulting in various mental and physical disturbances. Lack of coordination of body organ. இது உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, நர்வஸ் சிஸ்டமே பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா எல்லா கோஆர்டினேஷன் ஆஃப் பாடி ஆர்கனை யார் கண்ட்ரோல் பண்றா? நர்வஸ் சிஸ்டம் தான், பிரெயின் தான். பிரெயினே பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பிளட் ஆர் ரெடியூஸ்ட் விஷன், பார்வையும் குறைஞ்சிரும். ரிசல்ட் இன் ரோட் ஆக்சிடென்ட் அண்ட் டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் விச் மே ஆக்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த அஃபெக்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹார்ட். அதே மாதிரி பிளட் வெசல்ஸும் வந்து அதிகமா ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரஷர் ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆல்கஹால் சாப்பிட்டா நடக்கும். லிவர் டேமேஜ் ரிசல்ட்டிங் இன் ஃபேட்டி லிவர் விச் லீட்ஸ் டு சிரோசிஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ. எல்லா கெமிக்கலும் ஃபைனலா எங்க போகுது அப்படின்னா, எங்க அசிமுலேட் ஆகுது, எங்க டெபாசிட் ஆகுது, எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்னா லிவர் தான். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கண்டிப்பா லிவரை போய் என்ன பண்ணும், கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிடும், அந்த டிஷ்யூவே டேமேஜ் பண்ணிடும். அந்த டிஷ்யூவே டேமேஜ் பண்ற ஒரு டிசீஸ் சிச்சுவேஷன் தான் நம்ம லிவர் சிரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். பாடி லூசஸ் இட்ஸ் கண்ட்ரோல் அண்ட் கான்சியஸ்னஸ். அந்த ஒரு அறிவு, நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கோன்ற ஒரு கான்சியஸ்னஸே வந்து இழந்துருவாங்க அந்த பர்சன். அதே மாதிரி பாடியிலயும் கண்ட்ரோல் இருக்காது. உங்களுக்கே தெரியும் குடிச்சவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஈவென்ச்சுவலி லீடிங் டு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் அல்டிமேட்லி டு டெத். ஃபைனலா எல்லாமே இழந்து அவங்களோட உயிரையும் இழந்துருவாங்க. ஸோ ஆல்கஹால், how drinking affects your body அப்படின்னா இந்த ஃபுல்லா எல்லா ஆர்கனும் பாருங்க. இப்ப நீ வந்து பிரெயின் டேமேஜ், பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ், அடுத்தது கிரானிக் ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடும். அடுத்தது பேன்கிரியாஸும் இன்சுலின் செக்ரீட் பண்ணாது, பேன்கிரியாஸும் அஃபெக்ட் ஆயிடும். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன், அதுவும் பாதிப்பு ஏற்படுத்தும். இல்ல ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லயும் ஒழுங்கான ப்ராசஸ்ல நடக்காது. அடுத்தது லிவர் சிரோசிஸ், லிவரும் டேமேஜ் ஆயிடும். அடுத்தது ஆர்த்திரோஸ்க்ளரோசிஸ், அதாவது அந்த பிளட் வெசல்லையும் டேமேஜ் ஏற்படுத்தும். இல்லைன்னா பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து கிளாட் ஆயிடும். இல்லைன்னா வந்து ஒரு ஃபேட்டி டெபாசிட் வந்துடும். ஒரு பிளட் வந்து ப்ராப்பரா போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் வந்து வீக் ஆயிடும். அப்போ ஹார்ட் அட்டாக் கண்டிப்பா வந்துடும். ரைட். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். அண்ட் இது வந்து நர்வ் சிஸ்டம்லயும் அதே மாதிரி நர்வ்லயும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துறோம். நர்வ் செல்ஸ் போற பிளட் வெசல்ஸையும் வந்து பிளாக் வந்துடும். அதுதான் ஆர்த்ரோஸ்க்ளரோசிஸ். ஸோ ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ் அரைசஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரிங்கிங் ஆல்கஹால். அதனால இது எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி குடிச்சு எதுக்கு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ் ஃபார் ஆல்கஹாலிக்ஸ். எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங்.
கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு அறிவு, இந்த மாதிரியான ஒரு ஒரு படிப்போ இல்ல இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா அவங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வந்து அதுல இருந்து வெளியே வரலாம். Education and proper counseling will help the alcoholics to overcome the problem and stress to accept the failures in their life. So counseling மூலமா அதுல இருந்து வெளியே வரலாம். Physical activity. Individuals undergoing rehabilitation should be channelized into healthy activities like reading, music, sports, yoga and meditation. இதெல்லாம் வந்து rehabilitation centerலயே பண்ணுவாங்க. Physical activities அவங்களுக்கு அதிகமான physical activity கொடுப்பாங்க so that they will forget அது சாப்பிடணும்ன்ற எண்ணத்தை மறக்கிறதுக்காக பல விஷயங்கள் அவங்கள பண்ண செய்வாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா மைண்ட் வந்து கண்டிப்பா ரிலாக்ஸ் ஆகும், டிவியேட் ஆகும், அந்த இதுக்கு போகாது. ரைட். சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் பியர் ப்ரெஷர். ஸோ கண்டிப்பா பேரண்ட்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி அவங்க அதுல இருந்து கொண்டு வரதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்தும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல இருந்து கண்டிப்பா கொடுக்கணும். When a problematic situation occurs, the affected individual should seek help and guidance from parents and peers. This would help them to share their feelings of anxiety, wrongdoing and get rid of the habit. இந்த இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஒதுக்கி வைக்காம அவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, எதுக்காக இப்படி பண்றாங்க இதை விட சொல்லி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோ சரி ஃபேமிலி மெம்பர்ஸோ அவங்க கூட பேசும்போது கண்டிப்பா அந்த ஹேபிட்ல இருந்து அவங்க வெளியே வர முடியும். ரைட். மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். இண்டிவிஜுவல் ஷுட் சீக் ஹெல்ப் ஃப்ரம் சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட் டு கெட் ரிலீவ்ட் ஃப்ரம் திஸ் கண்டிஷன்ஸ் அண்ட் லீட் டு ரிலாக்ஸ்ட் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப். ஸோ மெடிக்கல் அசிஸ்டன்ட் கண்டிப்பா கொடுத்தா மட்டும்தான் அவங்களால இதுல இருந்து வெளியே வர முடியும். ரைட். ஆல்கஹால் டி அடிக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு இண்டிவிஜுவல் ஸோ தட் தே குட் கெட் ரிட் ஆஃப் த ப்ராப்ளம் கம்ப்ளீட்லி அண்ட் கேன் லீட் அ நார்மல் அண்ட் ஹெல்த்தி லைஃப். கண்டிப்பா இந்த மாதிரி அடிக்ட் ஆன பீப்புளும் வாழ்க்கையில அதை மாத்தி அமைக்க முடியும். அந்த விஷயத்த அடிக்ஷன்ற விஷயத்த மாத்தி அமைக்க முடியும் இந்த மாதிரி டி அடிக்ஷன் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் மூலமா. கண்டிப்பா அவங்களும் வந்து பல பழைய நிலைமைக்கு அதாவது நார்மல் லைஃப் ஒரு நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ஸ்க்கு மாறதுக்கான அநேக ப்ரோக்ராம் இந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்ல இருக்கு. ஸோ இதெல்லாமே மாத்தக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது இது நம்ம வாழும் போது நம்ம கிட்ட வருது, அதே மாதிரி நம்ம அதை உணர்ந்து அதை வந்து நம்ம வேணான்னு கூட நம்மளால தள்ளி வச்சு நம்மளால வாழ முடியும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? So with this I'm completing 6 part of the topics for today's class. I think this is enough for today's class. I will be continuing the video in the next class. Part 3 video will be shortly uploaded. Thank you and have a nice day. Bye bye.